வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏஜே ஃபிஷிங் ஏன்னா நம்ம ஸ்னேக் கொடுத்து போகிறதுக்கு எல்லாம் இப்போ நம்ம சீ ஃபிஷிங் தான் வரும். ஸோ இப்போ சீ ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகலாம். ஆமாம் ஷாப்புக்கு என்ட்ரு ஆகிடும். நம்மளோட சீ ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணிடலாம். மிச்சல் ஃபீட் ராடு அமெரிக்கன் பிராண்டு. ஸோ இதில் 9 ஃபீட் செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறது தான். ஸோ ரொம்ப நேரம் கேஷ் பண்ணலாம். அதனால் இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரீல் நம்ம டைவா பிராண்டில் MGS 5000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பால் பேரிங் வந்து 6.2:1 பால் பேரிங்கில் இருக்குது. கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து லூர்ஸ் எல்லாம் வேகமாக வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ரீல் இது, வெயிட் கம்மியான ரீல், அதனால் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜே ஃபிஷிங் ஓனர் இருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, என்ன நம்ம இப்போ வந்து சீ ஃபிஷிங் வந்து மூவ் ஆகும். சீ ஃபிஷிங் இதில் வாங்கிட்டு என்னென்னலாம் பிகினர்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ணலாம், எதெல்லாம் வாங்கலான்றதை பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க. மிச்சல் ஃப்ளூயிட் ராட் எடுத்தீங்க. ரொம்ப நேரம் காஸ்டிங் பண்ணுறது இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ராடோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் தான் வரும். அதில் 9 ஃபீட் எடுத்துக்கிங்க, நல்லா லாங் காஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது MGS LT டைவால் எடுத்திருக்காரு. அது ஒரு பட்ஜெட்டில் பிகினர்ஸ்க்கு, அதாவது சீ ஃபிஷிங்க்கு பிகினர், ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் எக்ஸ்பர்ட்டு. ஸோ சீ ஃபிஷிங்க்கு பட்ஜெட்டில் MGS LT எடுத்திருக்காரு. நல்ல பேர். அதோட அது கூட கொஞ்சம் லூர்ஸ் எல்லாம் நீங்கள் வேணும்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி ஹார்ட் லூர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ரிட்ரைவ் பண்ணாலே லூரே வந்து அந்த லிப்பை வச்சு ஆக்ஷன் கொடுத்துட்டு தானாக வரும். அப்போ மீன் அடிச்சிடும். மற்றபடி நீங்கள் சாஃப்ட் லூரும் அந்த ஜிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜிக்ஸுக்கு மெயினாக ரொம்ப ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இனிஷியலாக வந்து ஹார்ட் லூர் அண்ட் சாஃப்ட் லூர் ட்ரை பண்ணலாம். நீங்கள் கல்லிடைகளில் மீன் பிடிக்கிறீங்கன்னா சாஃப்ட் லூர் நல்லா இருக்கும், கல் ஓரத்தில் இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு. ஓப்பன் வாட்டரில் அடிக்கிங்கன்னா ஹார்ட் லூர் நல்லா இருக்கும். சேம் அதே மாதிரி ஜிக்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த் அதிகமாக எங்கே இருக்கோ, கரை ஓரத்துலையும் நல்லா டீப்பாக இருக்கிற இடத்துல ஜிக்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். லுக்கானாலேருந்து 2 ஜிக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லுக்கானாவோட இது வேணும். ஆமாம், இது வந்து மெட்டல் ஜிக்கு. இது வந்து இது 20 கிராமு, இது வந்து 18 கிராம். ஸோ இது 2 தான் நம்ம எடுத்துருக்கோம். இது கூட நம்ம ஹார்ட் லூர்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இந்த ஹார்ட் லூர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பேர் ஷீ ஃபிஷ். ஸோ இது வந்து ஹார்ட் லூரு அண்டு கொஞ்சம் ஜிக்கெட்ஸு அண்ட் ஒரு ஷேர்ட்ஸு. இது வந்து 10X கார்போன்ஸ் இது ஜீமனோட ஷேர்ட்ஸு. இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன்னா நம்ம கல்லிடைகளோட மீன் அடிக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பேர் பண்ணுறோம். செக் பண்ணி வாங்கிட்டோம் வெற்றிகரமாக. நம்ம இதுக்கப்புறம் ஆர்வக்குழலில் வாங்கினது இல்லாமல் இது எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான முறையில் மீன் பிடிக்கிறோம். அதான் விஷயம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்னேக் ஹெட்ஸு ப்ளஸ் வந்து நமக்கு சீ ஃபிஷிங் எல்லா ஐட்டமும் இங்கே வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே குவாலிட்டியான எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். கண்டிப்பாக கடையை விசிட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சீல சந்திக்கலாம். பாய்.